அப்போ அல்லாஹ் சொல்றான், அவ்வூர்களின் வரலாறுகளை உமக்கு நாம் கூறுகிறோம், அவை உமக்கு எடுத்துக்காட்டுகளாய் விளங்குகின்றன. அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அம்மக்கள் முன்னர் எதனை பொய்யென கூறிவிட்டிருந்தார்களோ அதனை பிறகு அவர்கள் ஏற்பவர்களாக இருக்கவில்லை. பாருங்கள், இவ்வாறே சத்தியத்தை மறுப்போரின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிடுகின்றான். இப்போ முத்திரை அல்லாஹ் சொல்றான், முத்திரை இட்டுருவேங்கிறான். அந்த இடத்துல முத்திரை இட்டனா அதோட உன்னுடைய கேம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீ பூமியில் எவ்வளோ நாள் வேணாலும் வாழ்வ, ஆனால் நல்லதின் பக்கம் உங்ககிட்ட வரவே மாட்டேன். அப்போது சும்மா வாழ்வியா? பாவத்தை சம்பாதிச்சுட்டே இருப்ப. அப்போ நரகத்துடைய கிரேடு உனக்கு ஏறிக்கிட்டே போகும். உனக்கு ரிவிட்டு ரொம்ப, அதாவது உன்னுடைய செக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். பாவத்துக்கு மேலே பாவம், பாவத்துக்கு மேலே பாவம் செய்வேன். சரி, யாருக்கு முத்திரை வைப்பான்? அல்லாஹ் சொல்கிறான், அவ்வூர்களின் வரலாறுகளை நாம் உமக்கு கூறுகின்றோம். இப்போ தான் அந்த ஊர்களுடைய வரலாறுலாம் சொன்னேன். அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ரசூல்கள் சான்றுகளுடன் அந்த தலைவர்களிடம், அந்த ஊர் அநியாயக்காரர்களிடம் வந்தார்கள். ஆனால் அம்மக்கள் முன்னர் எதனை பொய்யென கூறிவிட்டிருந்தார்களோ, முன்னாடியே எதெல்லாம் இவங்க தப்புன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அதனை பிறகு அவர்கள் ஏற்பவர்களாக இல்லை. ரசூல் வந்ததுக்கு முன்னாடியும் தவறில் தான் இருந்தாங்க, ரசூல் வந்ததற்கு பின்னாடியும் தவறில் தான் இருந்தாங்க. பாருங்கள், இவ்வாறே சத்தியத்தை மறுப்பொருவின் உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறான். இதனால தான் அல்லாஹ் முத்திரையிடுகிறான். இப்போ இந்த இடத்துல ஒரு டீப்பாக கொஞ்சம் கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகம் இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் எது சரி எது தப்பு எப்படி முடிவு பண்ணுறது? அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணி வச்சுருக்கான், நமக்கு உள்ளத்தில் ஒரு மனசாட்சின்னு ஒன்று வச்சுருக்கு. இப்போ இந்த மனசாட்சியை வச்சே சொல்லிட முடியும். ஒரு சாதாரண ஒரு கிராமத்தால் கொஞ்சம் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகல, எதுவுமே போகல, அவர்கிட்ட கூப்பிட்டு எதெல்லாம் தப்புன்னு சொல்லுப்பார். கொலை பண்ணுறது தப்பு, அநியாயமாக அடுத்தவன் பொருள் எடுக்கிறது தப்பு, பிறர் மனைவியை வந்து தவறான பார்வை பார்ப்பது தப்பு, திருடுவது தப்பு, பொய் பேசுவது தப்பு, என்ன அபகரிப்பு தப்பு, இதெல்லாம் சொல்லுவார்ல. அப்போ எல்லாம் தப்பு தானே, மனசாட்சி வச்சே சொல்லிடுவார். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், சரி ரைட் ஓகே, மனசாட்சியை வச்சே நீ கண்டுபிடிச்சிடணும் இந்த உலகத்தில் எதெல்லாம் தப்புன்ட்டு. ஒரு கடவுளை உருவாக்குற, அது தப்பு தானே. ஏன் உருவாக்குற? கடவுளை சும்மா உருவாக்குற, அதை வச்சு பிஸ்னஸ் உருவாக்குறியா இல்லையா? எந்த கடவுள் இன்னைக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கா சொல்லு? எந்த கடவுள் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கு? வெறும் பக்திக்காக எந்த கடவுள் உருவாக்கப்பட்டிருக்கு? எந்த கடவுளும் கிடையாது. ஒரு கடவுள் இருக்கும், அதுக்கான வழிபாட்டு தலம் இருக்கும், அந்த வழிபாட்டு தலத்தை சுற்றி ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரே அதை வச்சு தான் சாப்பிடும். அப்படி தானே? அஜ்மீர் எடுத்துக்கோ, அஜ்மீர் தர்காவை வச்சு தான் அஜ்மீர் ஊர். அதோடைய பொருளாதாரமே தர்காவை வச்சு தான் ரன். அப்போது அந்த வழிபாடு தப்பு, அதுக்கு வந்து செய்யக்கூடிய சடங்குகள் தப்பு, அது கந்தூரி தப்பு, உருஸ் தப்புன்னா முடிஞ்சு போச்சு. டோட்டல் தர்காவுடைய பொருளாதாரமே காலியாகும். இதெல்லாமே வந்து போலி உருவாக்குறேன். இப்போ போலியாக இதெல்லாம் உருவாக்கி நீ வந்து ஒரு இதை வந்து கட்டமைக்கிற. ஸோ உருவாக்கும்போது தெரியுமில்ல அது போலின்ட்டு, இது வந்து தப்பு, இது நான் தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கந்தூரி நடக்கும்போது ஒருத்தன் தானே செஞ்சுருப்பான், அதுக்கு முன்னாடி அது நடந்திருக்காதுல்ல. அதே சமயம் இப்போ என்னன்னா இது வந்து ஹராமானது.